வணக்கம், நான் டாக்டர் விவேக் மனோகரன், குடல் கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். ஜூலை 28 உலகம் முழுவதும் உலக ஹெப்படைட்டிஸ் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாம் ஏன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றால், ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி வைரஸ் உடலில் ரொம்ப நாட்கள் தங்கி கல்லீரலில் லிவர் சிரோசிஸ் மற்றும் கல்லீரல் புற்றுநோய் என்ற கொடிய நோய்களை 10-15 வருஷம் கழித்து உருவாக்கலாம். ஹெப்படைட்டிஸில் மொத்தமாக 5 டைப் ஆஃப் வைரஸ் இருக்குது. அதில் பி மற்றும் சி வைரஸ் நம்ம உடம்புல ரொம்ப நாள் தங்கி இருக்கும், எந்தவித சிம்டம்ஸ் அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல். பொதுவாக பி மற்றும் சி வைரஸ் நம்ம எப்போ கண்டறிவோம் என்றால், பேஷண்ட் நம்மகிட்ட அறுவை சிகிச்சைக்காக வரும்போதோ இல்லைனா அவங்க பிளட் டொனேஷன் பண்ணும்போது ஸ்க்ரீனிங் பண்ணும்போதோ அந்த மாதிரி வைரஸ் இருக்கதா கண்டறியப்படுவாங்க. அந்த மாதிரி ஒருவேளை வைரஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே அந்த வைரஸ் லோடு நம்ம உடம்புல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் அந்த வைரஸ் இருக்காங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சி பி மற்றும் சி வைரஸ்க்கு இப்போ இருக்க மருந்துகள் மூலமாக முழுவதும் அதை குணப்படுத்தக்கூடும். அது மாதிரி நம்ம குணப்படுத்தினோம்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு கல்லீரல் புற்றுநோய், ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா என்று அழைக்கப்படும் கல்லீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். மேலும் லிவர் சிரோசிஸ் எனப்படும் கல்லீரல் முழுவதும் ஃபெயிலியர் ஆகி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு போகக்கூடிய கண்டிஷன் இல்லாமல் நம்ம தடுக்க முடியும். மற்ற வைரஸ்கள் ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் குறைந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதன் அறிகுறிகள் பார்த்தோம்னா அக்யூட் ஃபேஸில், அதாவது இமீடியட்டாக வைரஸ் பாதித்த பிறகு அவங்களுக்கு தலைவலி, காய்ச்சல், உடல் வலி, சோர்வு, வாந்தி, மயக்கம் அந்த மாதிரி அறிகுறிகள் கூட மஞ்சக்காமலை இருக்கும். ஒருவேளை மஞ்சக்காமலை இருந்துச்சுன்னா உடனே அருகிலுள்ள மருத்துவர்களை அணுகி நான் மஞ்சக்காமலை எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது எந்த வைரஸ்னால வந்துச்சு அப்படிங்கிறது கிளாஸிஃபை பண்ணுறது நல்லது. ஒருவேளை பி மற்றும் சி வைரஸ்னால வந்துருந்துச்சுன்னா அப்போது அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டாக தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பெரிய வியாதிகள் வராமல் நம்ம தடுக்கலாம். ஸோ அனைவரும் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் பற்றி அவேர்னஸுடன் இருப்போம். அதன் மூலம் கல்லீரல் புற்றுநோய் மற்றும் லிவர் சிரோசிஸ் வராமல் நம்மை காத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.